அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். திருப்பரங்குன்றம் மலையை வைத்து மத ரீதியாக பிரச்சனை எழுந்ததில் இருந்தே மாவட்ட நிர்வாகத்தின் அணுகுமுறைதான் கேள்விக்குள்ளாகி வந்தது என்ற நிலையில் தற்போது திமுக கூட்டணி கட்சிகளான பிசிக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே கருத்தை முன்வைத்திருக்கின்றன. இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்த இடத்தில் திடீரென இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக காரணம் என்ன என்ற கேள்விதான் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் முக்கியமாக எழுகிறது. இது தொடர்பாக மதுரை மாவட்ட நிர்வாகம் மீது குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டிருக்கும் பிசிக தலைவர் திருமாவளவன், சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம்தான் என்ற நிலையில் அதனை செலுத்த வந்த இஸ்லாமியர் ஒருவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது என வருவாய் கோட்டாட்சியரும் தடை விதித்த நிலையில் இந்த இரு நிகழ்வுகளும் தான் பிரச்சனைக்கே மூல காரணம் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் போலீசாரும் வருவாய் கோட்டாட்சியரும் எதன் அடிப்படையில் அப்படி செயல்பட்டார்கள் என்ற கேள்விக்கு மதுரை ஆட்சியர் சங்கீதா தான் விளக்கம் கொடுத்து தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என 1923ஆம் ஆண்டு மதுரை அடிஷனல் சப்கோர்ட் தீர்ப்பு வழங்க, அதற்கு பிறகு அந்த தீர்ப்பை பல நீதிமன்றங்கள் உறுதிப்படுத்திய போதும் கூட மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இந்த விவகாரத்தை சரியாக கையாளாததால் தான் பழங்கானத்தம் போராட்டத்திற்கு வழிவகுத்து பதற்றத்தை உருவாக்கியிருப்பதாக பகிரங்கமாக திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதேபோல இது முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகத்தின் தோல்விதான் என கூறியிருக்கும் மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சு வெங்கடேசன், திருப்பரங்குன்றம் மலைக்கு சம்பந்தப்பட்ட உள்ளூர் மக்களோ இந்து அறநிலையத்துறையோ தர்கா நிர்வாகமோ அமைதியாக இருக்கும்போது பாஜகவினரும் இந்து அமைப்புகளும் பிரச்சனையை கிளப்புவதாகவும், வழிபாட்டு உரிமையில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை எந்த அடிப்படையில் தலையிட்டது எனவும் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதி சூழலை கொண்டு வர வேண்டும் என திமுக, அதிமுக உள்ளிட்ட 12 கட்சிகள் எழுதி கொடுத்த கடிதத்திற்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா முறையாக நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டுக்களை அடுக்கியிருக்கிறார். மேலும் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்ட முறையும், போராட்டத்திற்கு அனுமதி கோரி இந்து அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர்கள் வாதிட்ட விதமும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சு வெங்கடேசன் குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து மத கலவரத்தை தூண்டுபவர்களிடம் மென்மையான போக்கு தேவையா என தமிழ்நாடு அரசுக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசியலை ஆன்மீகத்தில் கலந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு இதை முளையில கிள்ளி எறிய வேண்டும். இரும்பு கரம் கொண்டு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களை அடக்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் மென்மையாக இருக்கக்கூடாது, எந்தவித தயவு தாட்சணியம் காட்டக்கூடாது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் காலம் காலமாக இருந்து வரும் நடைமுறையில் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டதோடு ஒரு சார்பாக உத்தரவு பிறப்பித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக ஆட்சியர் சங்கீதா ஒரு சார்பாக நடந்து கொண்டதாக பகிரங்க புகாரும் எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சியான அதிமுகவும் மதுரை ஆட்சியர் சங்கீதா மீதுதான் புகார் கூறியது என்ற நிலையில் மத ரீதியிலான பிரச்சனையை மூட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதா என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது.